வணக்கம். வாசுதேவன், ஃபிஜி பியூர் டெக்ஸ்டைல், திருப்பூர். கோதை நாச்சியார் நம்ம நிறுவனத்தை எப்படி ஏமாத்தினாங்க, அவர்களுடைய நோக்கம் என்ன, என்னென்ன மாதிரி பண்ணி இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்கன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை தவிர வேற யாருமே எதையுமே செய்ய முடியாத லெவலுக்கு ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். இந்த நிறுவனத்தில் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நம்ம வீடியோலாம் போட்டு நம்ம விஷயங்கள் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டெவலப்மெண்ட், என்ன மிஷின் பண்ணு, என்ன டெலிவரி, என்ன கொடுக்கணும், இந்த விஷயங்களை எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. அப்ப ஆரம்பத்தில் அந்த புக்கிங் எடுத்த உடனே அவங்க முதல்ல அதாவது இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு நல்ல புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே தன்னுடைய தாய்மாமனுடைய சொத்து, எர்ணம்பட்டியில் இருக்கக்கூடிய சொத்தை வாங்கணும் அப்படின்னு அவங்க சொல்றப்போ நான் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி முதலீடு அங்க செய்தேன். அடுத்ததா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, சில நிறுவனங்களிடமிருந்து நம்ம இயந்திரத்தை வாங்கிட்டு இருந்தோம், நம்மளே ஃபேக்டரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறும்பபாளையத்தில் கௌதம் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் ஒரு 15,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு டியூல மிஷின் கொடுங்கன்ட்டு ஒரு 100 தடவை நடந்தான். அவனை இவங்க கையில் வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு ஃபேக்டரி போட்டு தந்தா அதன் மூலம் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஃபேக்டரி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 50 லட்சம் ரூபாய் முதலீட்டு அளவிற்கு அப்படிங்கிறது நம்ம அங்க ஃபேக்டரியை புதுக்கும் முதலீடு செய்து போட்டோம். அந்த தொழிற்சாலையில தான் இந்த இயந்திரங்கள் தயாரிக்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் பாதிச்சதுக்கு காரணம் தரமற்ற இயந்திரங்கள் அப்படின்னு சொன்னா இதுவும் அப்படித்தான். அந்த கௌதம் ஸ்ரீ டெக்கா இன்ஜினியரிங் அந்த குறும்புபாளையத்தில் இருக்கிறது தான் அந்த இயந்திரத்தெல்லாம் தயாரிச்சு கொடுக்கறாங்க. அந்த இயந்திரம் தயாரிக்கிறது, வாடிக்கையாளருக்கு அனுப்புறது, வாடிக்கையாளர்களுக்கு அதுக்கு போயிட்டு அதுக்கு சர்வீஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, இது எல்லாமே அந்த கௌதம் கிட்ட தான் நம்ம ஒப்படைக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை சரியா செய்யல. அதனால புதற்கு இயந்திரங்கள் நிறைய ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சது. ஒரு சூழ்நிலையில என் நாலேஜுக்கு வர்றப்போ அவங்கள கூப்பிட்டு நான் கேட்டு செய்யறேன், இல்ல சார் நாங்க சரி பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்றோங்கிறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, என்ன பிரச்சனைன்றது தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர்கள் புதற்கு சந்திக்கிறது வீட்டுல கோயம்புத்தூர்ல அவங்க சந்திப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயாச்சும் போறது அப்படின்னு சொன்னா கௌதம் கார் ஓட்டுவாப்புல. இப்படி அவங்களுக்குள்ள அப்படிங்கறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து அப்படிங்கிறது அவங்க அந்த ஃபேக்டரியை அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. அதற்காக எந்த பணமும் பெறப்படவில்லை. அப்போ வாடிக்கையாளர் பணத்தை ஒரு 50 லட்சம் ரூபாய் பக்கம் முதலீடு செய்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எந்த விதமான பணமும் வாங்காம அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்களா, இல்ல அந்த கம்பெனி அவங்ககிட்ட ஒப்படைச்சு அதன் மூலம் வரும் லாபத்தில் அவங்க தனியா ஆதாயம் அடையணும் அப்படிங்கறத இருக்காங்களா தெரியல. அந்த ஸ்ரீ டெக்கா இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கம்பெனி இருக்கக்கூடிய இடம் கம்ப்ளீட், அந்த ஷெட்டு, அதனுடைய அங்க இருக்கிற ஆபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறுவனத்திலிருந்து பணம் கொடுத்து தான் அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு உண்டான பில்லு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த நிறுவனம் எந்த முதலீடும் இல்லாம அவன் ஜாலியா அப்படிங்கறது புதுருக்கு அந்த ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாடிக்கையாளரிடம் பெறப்பட்ட பணத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையில் இருந்து இன்னைக்கு அவங்க புது தொழில் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிறுவனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கும் அப்படிங்கிறது கோதை நாச்சியாருடைய தலையீடு தான் காரணம். அடுத்தது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, தேவக்கோட்டையிலிருந்து முருகன் அப்படிங்கிற ஒரு நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காட்டன் வேஸ்ட் எடுத்து அனுப்புறது, இந்த வேலை அதுலயும் நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறது நடந்திருக்குது. அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறது இவங்க ரிமூவ் பண்ணாங்க. இது போல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களை நியமித்து இந்த ஜனவரி மாசத்திலிருந்து இவங்க இங்க இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொருத்தரா ரிமூவ் பண்ணிட்டு எந்த விதமான கணக்கு வழக்குகளும் முறையாக பராமரிக்கப்படல, முறையாக கொடுக்காம அவங்கவுங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கோதை நாச்சியாருடைய, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறது என்னன்னா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த கணக்கு வழக்கு யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு அப்படிங்கறது செஞ்சு வச்சிருக்காங்க. நிறைய டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து போதுக்கும் கொண்டு போயிருக்காங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ கோதை நாச்சியார் அந்த நிறுவனத்தை நடத்தும் போது அவர்களுடைய ஆட்கள், அவங்க யாரும் என்னை சந்திக்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, என்கிட்ட அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தனியாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணாத வகையில எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் சரி வியாபாரம் நடக்குது, அதனால வந்து போயிருக்கோம், அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, நான் விட்டுட்டேன். நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, 2 வருஷமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அவங்க வந்து பொதுக்கு என்னைக்கு அவங்கள எவ்வளவு குறை சொல்ற, நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற விஷயத்த கேட்கறேன். எனக்கு அந்த நிறுவனத்தை, அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு கஸ்டமருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பணம் கொடுத்ததாக இங்க வந்து பொதுக்கு எழுதியாச்சு, பணத்தை எடுத்தாச்சு. அந்த வாடிக்கையாளர் என்ன தொடர்பு கொள்ளாத அளவுக்கு அவங்க போன் பண்ணி அந்த பார்ட்டியை மெயின்டைன் பண்றாங்க. அப்போ நிறுவனத்திடமிருந்து பணத்தை எடுத்து பார்ட்டிக்கு கொடுத்ததா அவங்க கணக்கு எழுதிட்டு அந்த பணத்தை அவங்க கையாடல் செய்தாச்சு. அந்த வாடிக்கையாளர் நம்மளை தொடர்பு கொண்டு அவர் நம்ம புகார் நம்மகிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படிங்கறத அவங்களா மெயின்டைன் பண்ணிக்கிறப்போ எனக்கு எப்படி விஷயம் தெரியும்? அப்போ எனக்கு வந்து ஒரு நெருக்கடிகள் அதிகமாகி வாடிக்கையாளர் போன் அதிகமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போய் பாக்குறேன். அப்ப அதுவரை அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை இவங்க சொந்த செலவுக்கு எடுத்துக்கிட்டாங்க. வாடிக்கையாளர்கள் என்னை சந்திக்காத வரைக்கும் இவங்க வந்து பாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பிப்ரவரி மாசத்துல அப்படிங்கிறது இவங்க வந்து கம்பெனியை விட்டு போயிடலாம், நம்ம போய் தனியா ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து கோபியோட சேர்ந்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகைக்கடை ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அந்த நகைக்கடையில இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த நகைக்கடையை பார்த்துக்கிட்டு இவங்க இருக்கிறதா பிளான் பண்ணிட்டு இங்க இருந்து ஒதுங்கிடலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு கணக்கு வழக்க பார்த்து அந்த சொத்து நம்ம வாங்கிடலாம், நம்ம லாபத்துக்கு இந்த சொத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியா அவங்க பண்றாங்க. அவர்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த சொத்து மேல மட்டும்தான் கண்ணு, வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கறதா கிடையாது. அப்போ ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய சூழ்ச்சி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நிறுவனம் அவரோடது, அந்த நிறுவனத்துல நம்மட பங்குதாரர் இல்ல, வேற ஒரு நிறுவனத்துல தான் அவங்க பங்குதாரர். அப்ப நம்ம பங்குதாரரா இல்லாத நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய காசோலைகளுக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டோம், நம்ம திண்டுக்கல்ல போய் செட்டில் ஆயிடலாம். இப்படி வந்து பொறுத்த வரைக்கும் சூழ்ச்சி செய்து அந்த வேளா பர்னிச்சர் கோபியோட கூட்டு சதி செய்து நிலத்தையே அபகரிக்கணும் பிளான் போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்படிங்கிறது நான் போய் அவங்கள சந்திச்சு பேசுறப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி தரேன். எங்கிட்ட கேட்கறாரு எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு. நான் எப்படி இருந்தாலும் இப்போ உங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 கோடி ரூபா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அதுக்குண்டான நீங்க இடத்த கரை பண்ணி கொடுங்க, நான் வந்து பணத்தை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். கைட்லைன் வேல்யூக்கு உண்டான பணத்தை இப்ப கொடுத்துறேன், மீதி இருக்கிற பணம் எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்து செட்டில் பண்றேன், நீங்க வாங்கி வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து பிரச்சனையை முடிச்சிட்டு நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப 5ஆம் தேதி கோதை நாச்சியார் 1,20,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து கிரயம் பண்ணிக்கிறதா அவங்க சொல்றாங்க. இல்லன்னா 10ஆம் தேதி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு கிரயத்தை நான் பண்ணிட்டு என் தங்கச்சிக்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றார். அதை நம்பி நான் கிரயத்துக்கு ஒத்துக்கிறேன். அப்போ 10ஆம் தேதி போறோம், டாக்குமெண்ட் நடக்குது. அப்ப வந்து இது அட்வொகேட், திண்டுக்கல்ல ஒரு அட்வொகேட்டை வச்சு தான் இதை டிராப் பண்றோம். அந்த அட்வொகேட் கூட சொல்றாரு ஒரு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல ரிசிப்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இடத்தோட வேல்யூ இவ்வளவு பணம் அப்படிங்கறது வந்து நான் இன்னைக்கு கொடுக்குறேன், 14ஆம் தேதி ஒரு 30 லட்சம் ரூபாய் தரேன், 22ஆம் தேதி 73,60,000 ரூபாய் தரேன், அவர் அதை வாங்கி எல்லா பிரச்சனையும் முடிக்கிட்டோம் அப்படின்னு கேஷுவலா பேசி அந்த அட்வொகேட் அந்த சீட்டை எழுதி 2 பேரும் கையெழுத்து போறோம், நானும் கையெழுத்து போறோம், அவரும் கையெழுத்து போறோம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10ஆம் தேதி அந்த ஆர்டிஜிஎஸ் வந்துருது. 14ஆம் தேதி நான் போன் பண்றேன், 14ஆம் தேதி அவர் பணம் தரேன்னு சொல்றாரு, அவருக்கு மெசேஜும் போடுறேன். அப்ப அவர் சொல்றாரு ஐபியோட ஃபேமிலி ரிசப்ஷன் வந்து சென்னையில் வந்துட்டு இருக்கிறேன், வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பர் 11:30 மணிக்கு வந்துடும், உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன்னு சொல்றேன். வந்துட்டு உடனே திரும்ப நான் போன் பண்றேன், போன் எடுக்கல. மாரிமுத்து அப்படிங்கிற அவங்க ஆள் எடுக்கிறாரு, அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறாருங்க, உடம்பு சரியில்லை, வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுந்த உடனே பேச சொல்றேங்கிறாரு. திரும்ப சாயந்தரம் எந்திரிக்கிறாரு, எனக்கு போன் பண்றாரு.
போன் பண்ணி நம்மகிட்ட சொல்லக்கூடிய விஷயம், அம்மா இன்னைக்கு என்னால முடியல, நாளைக்கு காலையில உங்களுக்கு 11:30 மணிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. செவ்வாய்க்கிழமை 15/7/2025 காலையில போன் பண்றேன், போன் எடுக்கல. மெசேஜ் போடுறேன், அதிகமான பிரஷரு, உங்க பேச்சை நம்பி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன், எல்லாருக்கும் நான் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். திரும்ப போன் பண்றப்போ 11:30 மணிக்கு உங்களுக்கு போட்டுறேன்னு சொல்றாரு. திரும்ப 11:30 மணிக்கு கூப்பிடுறேன், போன் எடுக்கல. அடுத்து அப்படிங்கிறது, ஏமாமா நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. எதுவும் வரல அப்படின்னு சொன்னேன். வாங்க நேர்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா 1 மணிக்கு வேலா பர்னிச்சர் ஆபீஸ்க்கு நான் போயாச்சு. போயிட்டு இவர் வராரு. வந்த உடனே என்ன பேச்செல்லாம் மாத்தி பேசுறீங்க, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும், பணத்தை தரதா சொல்லிட்டு கிரையம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து புதுருக்கு நீங்க இப்படி பேசுறது கரெக்டா அப்படின்னு கேட்கிறேன். பணம் எல்லாம் தர முடியாது, உங்களால முடிஞ்சதை பாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன். ஒண்ணுமே பேசல. நான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு இதய நோயாளி, 2 ஸ்டண்ட் வச்சிருக்குது. அதிர்ச்சியான அந்த செய்தியை கேட்ட உடனே 1 நிமிஷம் என் ஹார்ட் நின்று வச்சு அமைதியா வரேன். என் டிரைவர்கிட்ட வந்து சொல்றேன், நம்மளை ஏமாத்திட்டாங்க. சரின்ட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு திரும்ப அப்படிங்கறத அவர் போன் பண்ணிட்டே இருக்கிறேன். ஊருக்கு வந்து அப்படிங்கறத வந்து நான் பேசுறேன். அட்வொகேட்டை வச்சு நம்ம கிரையம் பண்ணோம், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன ஐடியாவில் இருக்குன்னு சொல்லுங்கன்ற, நான் எதா இருந்தாலும் அட்வொகேட் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறேன். இது எல்லாத்துக்குமே அப்படிங்கிறது கான்வர்சேஷன் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட ஆதாரம் இருக்கு. அதுபோலவே கோதை நாச்சியார் அவங்க வந்து அந்த இடம் எனக்கு வேணும், நான் பணம் கொடுத்துட்டு கிரையம் பண்ணிக்கிறேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க என் கூட நடத்துற கான்வர்சேஷனுக்கு உண்டான ஆதாரமும் நம்மகிட்ட இருக்கு. அதனால எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் நடக்கல. கோதை நாச்சியாரால் உருவாக்கப்பட்ட இந்த பிரச்சனையை அவங்களே முடிக்கட்டும், அவங்க மூலம் வாங்கப்பட்ட சொத்தை வித்து அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அப்படிங்கறது வந்து நான் வந்து தனியாக அவர்களை சென்று சந்தித்து இருக்கிற சூழ்நிலை எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ரைட் நாங்க பணம் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் நம்ம கிரையத்தை கொடுத்தோம். நிறைய பேர் கேட்கிற விஷயம், நீ என்ன முட்டாளா, நீ பைத்தியக்காரனா, எவன்கிட்ட பணம் வாங்காம நீங்க வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கையெழுத்து எப்படி போடலாம் அப்படின்னு கேட்கிற விஷயங்கள் கரெக்ட். இந்த பிரச்சனையில கோதை நாச்சியாருக்கு தொடர்பு இருக்கிறது, அவங்க வந்து பொறுத்த வாடிக்கையாளர்கிட்ட வாங்கி இருக்கிறாங்க, அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறத நம்பி நான் கையெழுத்து போடுறேன். இதுக்கு நடுவில் அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே கோதை நாச்சியார் அந்த தோட்டத்தில் போய் அபகரிச்சா உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிறது தலைமறைவாயிட்டு அவங்க வந்து கேட்டை இழுத்து சாத்துறாங்க. அப்ப ரெட்டியார் சத்தத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்போ சொத்து நம்ம பேர்ல இருக்குது. அப்ப இவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க வெளியே வரணும், அடியாட்களை வச்சு என்ன மிரட்டுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க 4-5 பேர் உள்ள வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கோதை நாச்சியார் அந்த மோசடி மன்னன் கோபியோட இணைந்து இதை செஞ்சிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் திண்டுக்கல் பகுதி, ரெட்டியார் சத்திரம் பகுதி இருக்கிறவங்க அந்த கோபியை பத்தி விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு முழுமையா தெரியும். அவருடைய ரியல் கேரக்டர் என்ன, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எத்தனை பேர் அபகரிச்சிருக்கிறாரு, அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை, விஷங்குடி செத்து போனவங்க எத்தனை, என்ன கிரிமினல் கேஸ் இருக்குது, எல்லா விஷயங்களும் அப்புறம் தான் சேகரிச்சேன். அதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது முருக பக்தன் போல பட்டைய போட்டுக்கிட்டு நியாயம் பேசுற மாதிரி பேசி நயவஞ்சகமா ஒரு 2.5 கோடி ரூபா சொத்தை அசால்ட்டா 24 லட்சம் ரூபா கொடுத்து எழுதி வாங்கிட்டு மோசடி பண்றதுக்கு கோதை நாச்சியார் தான் உடந்த. அதுக்குண்டான அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்திருக்குங்கிற விஷயம் நம்ம முந்தாடி வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். அதனால இப்படித்தான் இவர்கள் சூழ்ச்சி செய்து இந்த மோசடியை அரங்கேற்றி இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும். நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டேன், கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டேன், கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டேன். ஆனா இது வரைக்கும் அவங்க விசாரணைக்கு ஆஜராகாமல் திமிர்த்தனமா சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த தைரியத்திலன்னு தெரியல. அப்போ வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை ஒப்படைக்கணும், வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது நான் மட்டும்தான். ஏன்னா எத்தனையோ ஸ்கேம், நிறைய விஷயங்கள் அது வந்து வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அந்த பணம் போகல. நானும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறேன், நிறைய நடந்திருக்கு. ஆனால்
நமது நிறுவனத்தை நம்பி முதலீடு செய்தவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வரக்கூடாது, அவர்களுக்கு பணம் திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவா இருக்கேன். அதனாலதான் இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உண்மையை வாடிக்கையாளர்கள் தெரிஞ்சுக்கணும். இது உங்கள் நிறுவனம், உங்களுக்கான நிறுவனம். உங்களில் ஒருவனாக நான் இந்த மோசடி கும்பலையும் துரோக கும்பலையும் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த குரூப் எல்லாமே ஒரு பக்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வெளியில போன எல்லாரும் இந்த கௌதம் டீம் ஒரு பக்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, எப்போ இவர் வந்து உள்ள அனுப்பலாம், இவர் எப்போ உள்ள போவாரு, அப்ப வந்து புதுனா என்னைக்காவது வந்து புதுருக்கும் தனக்கு ஆரம்பிச்ச அந்த ஃபேக்டரியை வந்து இவர் கேட்டு கிளைம் பண்ணி வந்துட்டா. அதனால எல்லாருமே சதி செய்து சூழ்ச்சி செய்து எப்படியாவது இவர் உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வாடிக்கையாளர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், உங்களிடம் இருந்து பெறப்பட்ட பணத்தால் வாங்கப்பட்ட சொத்துக்கள் என்னன்றதை என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். அதையெல்லாம் விற்று உங்களுக்குரிய தொகையை என்னால் ஒப்படைக்க முடியும். உங்கள் பணத்தால் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலையின் மூலம் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் நடந்த தொழில் இன்னைக்கு வந்து அவன் தொழிற்சாலை எல்லா வீடியோலையும் இருக்கும். அவெல்லாம் வந்து பொறுத்திருக்காங்க, எல்லாம் கணக்கு கொடுக்கட்டும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய முதலீடு என்ன, எப்படி அந்த தொழிற்சாலை உருவாச்சு, ஒரு பில் அவனால கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கோதை நாச்சியாரால் இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி வெளியே போன எல்லாரும் கூட்டு சதி செய்து எப்படியாவது இந்த ஆலமரத்தை சாய்ச்சிட்டா அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த சொத்தெல்லாம் நம்ம கிட்ட பின்னாடி இவர் கிளைம் பண்ண மாட்டாரு. இவரை எப்படியாவது குற்றவாளி ஆக்கி நம்ம உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த சொத்தை எல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. எனக்கு மண்மேல் ஆசையெல்லாம் கிடையாது, எந்த சொத்தும் எனக்கு தேவையே கிடையாது. நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் செய்வேன். என்னுடைய பார்வையில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிறிய முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பிச்சு கொடுத்து அதன் மூலம் வந்து வருவாயை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலெல்லாம் நான் உருவாக்கணும். அதனால எல்லாரும் ஏமாத்தணும், ஏதாவது சீட்டிங் பண்ணணும், இல்ல வந்து பொறுத்த வரைக்கும் மோசடியா நீங்க வந்து இதை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு கொடுப்பேன் இவ்வளவு கொடுப்பேன்ற லெவலுக்கு நான் வந்து எதுவுமே பேச கிடையாது. ஒரு தொழிலில் உள்ள வாய்ப்பை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதன் மூலம் நீங்க தொழில் செய்யுங்க அப்படின்னு தான் சொன்னேன். அந்த தொழிலை முறையாக அவங்க நடத்தல, முறையாக செய்யல அப்படிங்கிறது அதனால பாதிக்கப்பட்டிருக்கல. அதுக்காக நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திய தொழில் தப்பான தொழில் அல்ல. அந்த தொழிலின் மூலம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிங்கிறது தொழில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அதன் மூலம் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க, நடந்துட்டு தான் இருக்குது. எத்தனையோ நிறுவனங்கள், நான் மட்டும் இயந்திரத்தை தயாரிக்கல, எத்தனையோ நிறுவனங்கள் தயாரிச்சு வித்துட்டு தான் இருக்காங்க. கோட் பெண்டிங், டியூப் பெண்டிங் தொழில் நான் மட்டும் செய்ய கிடையாது. மதுரா கோட்ஸ், ஆங்கிலோ பிரெஞ்சு டெக்ஸ்டைல்ஸ் இவங்கெல்லாம் வந்து பொதுவாக செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தொழிலை நான் வந்து கொடுத்தேன். பட் அதை வந்து பொதுவாக கரெக்டா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கோதை நாச்சியார் உருவாக்குனாங்க. முறையாக அந்த இயந்திரங்கள் கொடுக்கல, நேரத்துக்கு கொடுக்கல, அவங்களுக்கு நூல் கரெக்டா போகல அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம ஒழிய பைபேக் எடுக்கல, பணம் கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து இல்ல. பைபேக் எடுத்துட்டு தான் இருந்தாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பொதுவாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கற்பூரம் தயாரிக்கக்கூடிய தொழில் இன்னைக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் வந்து உங்களுக்கு வந்து சிறு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கோயிலையும் வந்து பொறுத்த நெய் தீபம் ஏற்றுங்கள், கற்பூரம் ஏற்றாதீர்கள். அப்ப அத்தனை டன் கற்பூரத்தை தயாரிச்சு அவங்க எங்க விற்பாங்க? இப்படி ரிஸ்க் உள்ள தொழில மக்கள் போய் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நான் அப்படி சொல்லல. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலுக்கு வளர்ந்திருக்கு. திருப்பூர்ல பல ஆண்டுகளாக செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் வீட்டில் வச்சு நீங்க செய்யக்கூடிய லெவலுக்கு அந்த சிறிய இயந்திரத்தை தயாரித்து நம்ம வந்து அதன் மூலம் நீங்க சம்பாரிச்சு உங்க பகுதியில் வித்து சம்பாதிக்கலாங்கிற ஒரு வாய்ப்பை தான் நான் சொன்னேனே ஒழிய இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு தரேன் அப்படிங்கிற ஒரு பொய்யர் நான் சொல்லல. அது தனி ஸ்டோரி. அது என் வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். அந்த நிறைய அப்படிங்கறது வந்து இப்ப ஊடகங்கள் வந்து பெரிய வந்து புத்திரிக்கும் மண்ணுளி பாம்பு, ரைஸ் புல்லிங் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அப்படிங்கிறது நம்மளை சித்தரிச்சுட்டாங்க. பரவாயில்ல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்ன கேட்டா, வீழ்ச்சி எங்க நான் வீழ்த்தப்பட்டோனோ அதே நேரத்தில் நம்ம எந்திரிச்சு நிற்போம். நம்ம வந்து தடிக்கு விழுவதோ இல்ல வியாபாரத்தில் வந்து புது சர்க்களை சந்திப்பதோ இது எனக்கு ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. பல தடவை நம்ம தடிக்கு விழுந்திருக்கு, திரும்ப நான் எந்திரிச்சிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இதுவரை பாதிக்கப்பட்ட போதெல்லாம் நான் மட்டுமே பாதித்தேன், எனது குடும்பம் மட்டுமே பாதித்தது. ஆனால் தற்போது கோதை நாச்சியார் அப்படிங்கிற ஒரு தனி நபரால் உருவாக்கப்பட்ட அந்த குழு துரோகிகள் மூலம் நான் என் குடும்பம் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை, அதற்கு உண்டான தீர்வை காண வேண்டும், அவர்களுக்கு உண்டான தீர்வை செய்து தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அப்படிங்கிறது தான் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு போடுறேன். புரிஞ்சுக்குங்க. நான் ஏமாற்றுக்காரன் அல்ல, உங்களை ஏமாற்றுவது என் நோக்கம் அல்ல, உங்கள் பணம் எனக்கு தேவையல்ல.
என் நிறுவனத்தின் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன். அப்ப என்னைய கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னை எதிர்த்து அவங்களை எதிர்த்து போராட விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டு சதி, பெரிய டீம் இருக்காங்க. நான் தனிநபர், உங்களோட இணைஞ்சு மட்டும்தான் நான் போராட முடியும். வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னோடு தோள் நின்று எனக்கு பொதுவாக ஆதரவு கொடுத்து என்னோட வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தை எல்லாம் மீட்டு விற்று நம்ம கொடுக்கலாம். யார் பேர் வேணா நம்ம பொதுவாக அதை நம்ம மாத்தி வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது நம்ம விற்கலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் எந்த இடத்துலயும் அப்படிங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படியாச்சும் என்னை ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் அப்படிங்கிறது தான் கோதை நாச்சியார் டீம் பிளஸ் அந்த கௌதம் டீம் எல்லாத்துக்கும். அந்த ஸ்ரீ டெக்கா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உருவானதுக்கு காரணமே அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி தான். நம்ம கம்பெனி மூலம் தான் அது எல்லாமே உருவாக்கப்பட்டது. அவன் முதலீடு எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்க இருந்து போட்டதா. இதன் மூலம் இன்னைக்கு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். எங்க இந்த பிரச்சனை வந்தா அது கிளைம் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக அவனும் பொறுத்த வரைக்கும் சில சதி செய்து நம்மளை சூழ்ச்சியில சாய்க்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு ஃபிஜிபியூர் டெக்ஸ்டைல்ஸ் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முதல் காரணம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்ரீ டெக்கா இன்ஜினியரிங் கௌதம் தான். தரமற்ற இயந்திரங்களை தயாரித்து கோதை நாச்சியாரோட மோசடி பண்ணது அப்படிங்கறதுல முதல் ரோலே அவங்க தான். தரமான இயந்திரங்களை கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய தப்பு. ஆனா அவர்கள் தரமா, அதனால நிறைய வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த இயந்திரங்கள் வரும்போது செயின் இல்லாம இருந்தது, சர்வீஸுக்கு ஆள் வரல, அப்புறம் அவங்க கூட்டு போனா எடுக்கல, அது கூட ஹிஸ்டரி எல்லாமே இருக்குது. அதனால வாடிக்கையாளர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியும். தயவு செஞ்சு என் கூட ஒத்துழைப்பாருங்க, எனக்கு சில கால அவகாசம் கொடுங்க. என்னால முடியல அப்படிங்கிற பட்சத்துல என் மேல நீங்க புகார் கொடுங்க, அழுத்தம் கொடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனால் இது சரியான காலம் அல்ல. இந்த சூழ்நிலையில் என்னை நீங்கள் ஃப்ரீயா வெளியே விட்டீங்கன்னா தான் என்னால பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பணத்தை மொபைலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னு சொன்னாலும் நான் வெளியில இருக்கணும், நான் சந்திக்கணும், அந்த இடத்த விலை பேசணும். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பிரஷர் போட்டு என்னை ஜெயிலுக்குள்ள கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வென்று விடுவார்கள். எளிதாக உங்கள் பணத்தால் வாங்கப்பட்ட சொத்து அவர்கள் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அப்படிங்கிறது நான் நினைச்சாலும் முடியாது. அதனால நான் உள்ள இருக்கணுமா வெளியே இருக்கணுமா, நீங்க செஞ்ச முதலீடு உங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா, கோதை நாச்சியார் சூழ்ச்சியின் மூலம் சம்பாதிச்ச பணத்தை நம்ம ரெக்கவரி வாங்கணுமா, இல்ல இது போல அவங்க அடுத்த ஸ்கேமுக்கு போறதுக்கு வழிவிடணுமா, நீங்க தான் முடிவு பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன் என்னோட இணைஞ்சு போராடினீங்கன்னா மட்டும்தான் அந்த மோசடி நாயகியிடமிருந்து அந்த நிலத்தை மீட்க முடியும், உங்களுடைய பணத்தை மீட்க முடியும். அந்த மோசடி நபர் அந்த கோபிக்கு நம்ம உரிய விஷயத்தை கொண்டு போவோம். என்ற இது பெரிய லெவலுக்கு இஷ்யூ பண்ணுவோம், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இது பொறுத்தவரைக்கும்னா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அமைச்சர் பொறுத்தவரைக்கும் நல்ல அமைச்சர், ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அவங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் அவரோட இருக்கிறேன் அப்படிங்கிற லெவலுக்கு நாடகத்தை போட்டுட்டு அவருக்கு பேரை கெடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த கோபி பல்வேறு மோசடிகளை செய்து கொண்டிருப்பது தெரிய வருது. அதனால இதை அமைச்சரோட நாலேஜுக்கும் இதை கொண்டு போவோம், சிஎம் நாலேஜுக்கும் இதை கொண்டு போவேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய சொத்து மட்டுமல்ல, அது வாடிக்கையாளருக்கு சேர வேண்டிய சொத்து, வாடிக்கையாளர்கள் பணத்தின் மூலம் வாங்கப்பட்ட சொத்து. அவங்க சூழ்ச்சியால இன்னைக்கு வேணா அவங்க கரையை வாங்கிக்கலாம், என்ஜாய் பண்ண விடவே கூடாது. நம்ம போய் மீட்கணும். அங்க நம்ம போய் உட்காந்து அப்படிங்கறது பொதுவரைக்கும் அதுக்கு நம்ம கேட்டு அந்த பணத்தை வாங்கணும். ஒரு தனிநபர் ஒரு சூழ்ச்சி செய்து அந்த சொத்தை அபகரிச்சிருக்காங்க. இது விஷயமா நான் மீடியாவிலையும் சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், கலெக்டரேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், எல்லா இடத்துலயும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அதனால வாடிக்கையாளர்களே, இந்த சொத்தை மீட்பதற்கு என்னோடு கரம் கோர்த்து ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த சொத்தை மீட்டு விற்று உங்களுக்குரிய பணம் முழு தொகையும் பெறலாம். நன்றி, வணக்கம்.